கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் ஆமென் தம்பரமுட வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுட தம்பரமுட சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை ஆமாண்டவரே இன்னும் தேவை தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே நிர்மூலமாகாததும்
இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. மாபரிசுத்த ஸ்தலம் கண்டடைந்தேன் கிருபை. மாபரிசுத்த ஸ்தலம் கண்டடைந்தேன் கிருபை. மூடும் திரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற. மூடும் திரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற. தேடி வந்தே கிருபை தாருமே. தேடி வந்தேன் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை. ஆமென், ஆமென். கிருபை அவசியமானது காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஒன்றை ஒன்று சந்திக்கும் சத்தியமும் கிருபை. ஒன்றை ஒன்று. ஆமென். சத்தியத்தை விரும்புகிறவர்கள் கிருபை பெற்றுக் கொள்வார்கள். கிருபை என்றும் மறவே வாக்குதத்த நீதி. நீதியின் பாதையில சமாதானம் உண்டு. ஆமென். என்றும் மறவே வாக்குதத்த நீதியுமே சமாதானமே. நிலை நிற்கும் கிருபை தாரு. நிலைத்து நிற்க சத்தியத்துல நீதியில. ஆமென். கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை. கிருபை தாருமே. ஸ்தோத்திர ஜெபத்தினார் பெருகுதே கிருபை. ஸ்தோத்திர ஜெபத்தினார் பெருகுதே கிருபை. ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோதின்றி நான் வேண்டிடவே. ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோதின்றி நான் வேண்டிடவே. ஜெபவர கிருபை. ஆமென். ஜெபவர. ஆமென். ஆத்தும பார கண்ணீரோடு. ஆத்தும பார கண்ணீரோடே சோதின்றி நான் வேண்டிடவே. ஆத்தும பார
இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே இம்மட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை ஹல்லேலூயா கர்த்தர் வெளிப்படும் நாள் அளித்திடும் கிருபை கர்த்தர் வெளிப்படும் நாள் அளித்திடும் கிருபை காத்திருந்தே அடைந்திட ஒவ்வொரு நாளும் காத்திருந்து ஆயத்தப்பட்டு உம்மை சந்திக்கவே காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே இரக்கமாய் கிருபை தாருமே இரக்கமாய் கிருபை ஹல்லேலூயா நம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே இம்மட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை ஆமென் தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே இம்மட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிருபை ஆமென் ஆண்டவரே இன்னும் தேவை கிருபை நம்மளை தாழ்த்தும் பொழுது தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுட தம்பலமுட வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுட தம்பலமுட சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே இம்மட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை ஆமென் தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே இம்மட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை ஹல்லேலூயா ஆமென் கர்த்தருடைய வருகைக்கு கர்த்தர் வெளிப்படும் நாள் அளித்திடும் கிருபை கர்த்தர் வெளிப்படும் நாள் அளித்திடும் கிருபை காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே இரக்கமாய் கிருபை தாருமே இரக்கமாய் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே
கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் நம்ம வெற்றியாய் வாழ முடியாது. நம்முடைய உலக வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் எல்லாவற்றுக்கும் வெற்றி தேவனிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. ஜெயமோ கர்த்தரால் வரும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். எல்லாம் நம்ம முயற்சி செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பது, நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அவருடைய கரங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்கள் எல்லாருமே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போ. Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. இந்த பூமியின் வாழ்க்கையில் ஜீவன், மனிதனுடைய ஜீவனை பெருசாக நம்ம நினைப்போம். ஆனால் அந்த ஜீவனுக்கே அடித்தளம் தேவனுடைய கிருபை தான். நம்மளை வாழ வைக்கிறதே கர்த்தருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்ல மாத்தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை. ஆமாண்டவரே, இன்னும் தேவை. இன்னும் தேவை கிருபை. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே இம்மட்டும் துவே இன்னும் தேவை கிருபை. Praise the Lord. இன்னும் தேவை கிருபை ஆருமே. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். நன்றியோட, அன்போட, விசுவாசத்தோட. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஷலரபா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise you Lord, praise you Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. நமக்காய் உண்டு பண்ணி வைத்த, இனிமேல் நம்மளுக்காக வைத்திருக்கிற நன்மைகள் பெரியது. ஹல்லேலூயா. சர்வவளுடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய திட்டம் எல்லாம் அவருடைய கரங்களில் இருக்கிறது. அதை விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Lord. நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பே. உண்மை நம்புகிறவர்களுக்கு, ஆமென், உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் உண்டு பண்ணுகிற நன்மைகள் ஏராளம். ஆமென். நான் நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடன் ஹல்லேலூயா. ஆமென். நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுடன் உண்மையுடன்
சிறுமை வறுமை நினைத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை நன்றி செலுத்துவோம். ஆமென். எளிமை சிறுமை வறுமை வாழ்வை பலமாக ஆசீர்வதித்தே எதிர்பாராத மேன்மைகளால் எதிர்காலமெல்லாம் அமைத்தவரே. நாங்கள் எதிர்பாராத மேன்மைகளால் எதிர்காலமெல்லாம் அமைத்தவரே. நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். நான் நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். தேவாவும் செயல்களெல்லாம் இனிமேலும் அதிசயமானது. அதிசயமானதே. தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயமானதே. சோதனை பாடுகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் உயரும் படிகள் அமைத்திருந்தோ. சோதனை பாடுகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் உயரும் படிகள் அமைத்திருந்தோர். தானி திறமை அறிவு ஆற்றலால் ஆன்மாவில் வளர்ச்சியை. ஆமென் ஆமென். தானி திறமை அறிவு ஆற்றலால் ஆன்மாவில் வளர்ச்சியை தந்தீரே. நீ உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். நான் நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயமானதே. ஆமென். தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயமானதே. பலுகி பெருகி விருத்தியாகிட வாக்குதத்தம் அளித்தவரே. பலுகி ஆமென். எல்லாவற்றையும் ஞானத்துல பலத்துல ஆமென் அளித்தவரே. ஒரு வாக்கோமும் வார்த்தையின் வல்லமை எனக்குள் செயல்பட வைத்தவரே. ஒரு வாக்கோமும் வார்த்தையின் வல்லமை எனக்குள் செயல்பட வைத்தவரே. நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். நான் நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன். தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயமானதே. தேவாவும் ஆமென் ஆமென் அதிசயமானதே. நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது. நன்றியுடன் உணர்வுடனே துதிப்பேன். நான் நன்றியுடன் Praise the Lord. துதிப்பேன். ராஜாவாகவும் ஆசாரியராகவும் அபிஷேகம் செய்து வைத்தவரே. ராஜாவாகவும் செய்து வைத்தவரே. இலச்சை அடைந்த ஈனனையும் ராஜரீகத்தில். ஆமென் ஆமென். ஒன்றுமில்லாத எங்கள் எல்லாரையும் ஆமென் ராஜரீகத்தில் நடத்துகிறீர். நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு. உணர்வுடனே துதிப்பேன். நான் நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன்.
இரக்கம் கிருபையெல்லாம் அளவில்லாமல் ஆமெனப்பா தயவு இரக்கம் கிருபையெல்லாம் அளவில்லாமல் பொழிந்தீரே வாழ்வை மகிழ பண்ணுகிறீர் கர்த்தர் என்றும் நல்லவரே வாழ்வை மகிழ ஆமென் ஆமென் நல்லவரே நீ உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன் நான் நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன் தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயம் ஆமென் தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயம் ஆமென் தேவாவும் ஆமென் ஆமென் அதிசயமானதே தயவு இரக்கம் கிருபையெல்லாம் அளவில்லாமல் பொழிந்தீரே தயவு இரக்கம் கிருபையெல்லாம் அளவில்லாமல் பொழிந்தீரே வாழ்வை மகிழ பண்ணுகிறீர் கர்த்தர் என்றும் நல்லவரே எங்கள் வாழ்வை மகிழ நல்லவரே நீ உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது ஆமென் நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன் ஆமென் அப்பா நன்றியுடன் ஆமென் உணர்வுடனே துதிப்பேன் உம்மை நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன் தேவாவும் செயல்களெல்லாம் ஆனதே தேவாவும் ஆமை நம்மளை உயர்த்துகிறவர் மாற்றுகிறவர் நன்றி செலுத்தி எளிமை சிறுமை வறுமை வாழ்வை பலமாக ஆசீர்வதித்தே ஏழை மாமன் ஆசீர்வதித்து வருகிறேன் இன்னும் உயர்த்த போகிறவர் ஆசீர்வதித்தே எதிர்பாராத மேன்மைகளால் எதிர்காலமெல்லாம் எங்கள் கண்கள் காணாத அநேக நன்மைகளால வைத்திருக்கிறேன் ஆமென் எதிர்காலமெல்லாம் விசுவாசத்தோடு எதிர்பாராத மேன்மைகளால் எதிர்காலமெல்லாம் அமைத்தவரே நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு பெரியது நன்றியுடன் praise the Lord praise the Lord நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பேன் உம்மை நன்றியுடன் ஆமென் உணர்வுடனே துதிப்பேன் தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயம் ஆமென் ஆமென் தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயமானதே தேவாவும் ஆமென் அதிசயமானதே தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயமானதே ஹalleluya ஹalleluya சொல்லுவோமா தேவாவும் செயல்களெல்லாம் அதிசயமானதே தேவாவும் செயல்களெல்லாம் அதிசய ஆமென் இந்த நாளிலும் அதிசயங்களால் தேவன் நம்மை நிரப்ப முடிய எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் இறங்க முடியாது தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் praise the Lord ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதினதின் காலங்களில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா நன்மைகள் நமக்காய் வைத்திருக்கிறார். உருவாக்கினவர் மட்டும் அல்ல, நமக்காய் சகல திட்டங்களை வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லா அறிக்கை செய்வோம். நீர் உண்டு பண்ணின நன்மைகள் எவ்வளவு, நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே துதிப்பே. நன்றியுடன் உண்மையுடன் உணர்வுடனே தேவாவும் செயல்களெல்லாம் அதிசய. ஆமென். தேவாவும் always wonderful, miraculous. ஆமென். தேவாவும் செயல் எல்லாம். ஆமென். கர்த்தரை மீண்டும் விசுவாசத்தோடு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள், அவருக்குள்ள வாழுகிறவர்கள், எல்லாவற்றையும் பெற்றவர்கள், சகலவற்றையும் சகலவற்றால் நிரப்புகிற சர்வ வல்லவர் அவர். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? கர்த்தருடைய அபிஷேகத்தில் வழிநடத்தப்படுகிற தேவ ஆவியானவருக்கு அடிபணிகிற ஜனமே ஞானமுள்ள ஜனம், விசேஷமான ஜனம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தமிழிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அளிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னார். கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள், உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும். அவர்தான் நம்முடைய உற்ற துணையாளர், உற்ற நண்பர், நம்மளை வழிநடத்துகிறவர், நம்மளை விசுவாசத்தில் நிற்க வைக்கிறவர், பாவங்களை ஜெயிக்க வைக்கிறவர், தோல்விகளை வெற்றியாய் மாற்றுகிறவர், அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பேர் ஞானத்தின் ஆவி, பலத்தின் ஆவி, வல்லமையின் ஆவி. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பரிசுத்த ஆவியே அசைவாடும், வல்லமையின் ஆவி அசைவாடும், பரிசுத்த ஆவி. அபிஷேகம் பெறாதவங்கெல்லாம் வாஞ்சையோடு தாழ்த்தி, என் வாழ்க்கையில் நீர் வேண்டும் தேவா. ஆமென். அசைவாடும் அசைவாடும் அசைவாடும், என்மேல் அசைவாடும், அசைவாடும் அசைவாடும் அசைவாடும், என்மேல் அசைவாடும், பரிசுத்த ஆவியே அசைவாடும், வல்லமையின் ஆவியே. Praise the Lord. பரிசுத்த ஆவியே. ஓரே காபாதா விட்டு வேறு பிரிந்து வாழ. ஆமென். வாழான உலகை பறந்திடவே உமக்கைகள் எனக்கு இதோட கலந்து வாழாமல் நீந்திடுவே நீந்திடுவே வெள்ளத்தை நீந்திடுவே நீந்திடுவே ரக்கைகளை என
ஆமென் ஆமென் குலைந்த பூமியை சீரமைத்தவரே, அசைவாடினவரே, ஆமென் ஆமென். அசைவாடு அசைவா எங்கள் வாழ்க்கையில மேலையும் உங்களுடைய ஆளுங்க அதிகாரம். அசைவாடு வேக ஸ்தம்பமே இறங்கிடுமே, அக்கினி ஸ்தம்பமே இறங்கிடுமே, வேக ஸ்தம்பமே காக்கிறவரே, வழிநடத்துகிறவரே, நிரப்பிடுமே நிரப்பிடுமே உம் அக்கினியால் எங்களை நிரப்பிடோ. எண்ணங்கள், எங்கள் ஆன்மா, சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆமென். பரிசுத்த ஆவி அசைவாடு, வல்லமையின் ஆவி, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, பரிசுத்த ஆவி அசைவாடு, வல்லமையின் ஆவி அசைவாடு 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 என்னேல் அசைவாடு அசைவாடு. ஆண்டவரே என்னை மறைத்திடுமே மறைத்திடுமே. ஓ பிரைஸ் தி லார்ட். என்னை மறைத்திடுமே என்னை மறைத்திடுமே மறைத்திடுமே உம் சிறகினால் என்னை மறைத்திடுமே. பரிசுத்த ஆவி அசைவாடு, வல்லமையின் ஆவியே ஆமென். பரிசுத்த ஆவி அசைவாடு, வல்லமையின் ஆவி. ஓ பிரைஸ் தி லார்ட். அசைவாடு அசைவாடு அசைவாடு. Thank you Lord. ஆமென். அசைவாடு. நம்முடைய ஆன்மாவை நிரப்புகிறவர், ஆனந்தத்தால பரிசுத்தத்தினால. ஆமென். ஜீவ நதியே பாய்ந்திடுமே, என் ஆன்ம தாகம் தீர்த்திடுமே. ஜீவ நதியே Praise the Lord. என் ஆன்ம தாகம் தீர்த்திடுமே தீர்த்திடுமே தீர்த்திடுமே. என்னுடைய ஆவினால் நாங்கள் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக நிரப்பப்பட்டவர்களாக தீடுமே தீர்த்திடுமே தீர்த்திடுமே தீர்த்திடுமே. என் ஆன்மதாகம் தீர்த்திடுமே. பரிசுத்த ஆவி அசைவாடு, வல்லமையின் ஆவி அசைவாடு. பலவீனங்கள், ஆன்மாவில் இருக்கிற பலவீனங்கள், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கட்டும். ஆமென். அசைவாடு அசைவாடு. completely healed name of Jesus. அசைவாடு. பாவத்தின் வல்லமைகள், அதிகாரங்கள் ஒழிந்து போகட்டும். ஆமென். அந்த காலத்து வல்லமைகள் ஓடி போகட்டும். அசைவாடு அசைவாடு அசைவா. அறியாமை இருநிலைகள் அகன்று போகட்டும். அசைவாடு அசைவாடு. அவிசுவாசங்கள், கவலைகள், பாரங்கள் ஒழிந்து போகட்டும். ஆமென். அசைவாடுங்க ஒவ்வொருத்தர் மேலே. பரிசுத்த ஆவி அசைவாடு, வல்லமையின் ஆவி அசைவாடு. பரிசுத்த ஆவி அசைவாடு, வல்லமையின் ஆவி. ஓ பிரைஸ் தி லார்ட். கேட்போம். ஆமென்.
நிரப்பிடுமே நிரப்பிடுமே உம் அக்கினியால் எங்களை நிரப்பிடுமே 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 உம் அக்கினியால் எங்களை நிரப்பிடுமே ஆமே நிரப்பிடுமே நிரப்பிடுமே பலத்தினால் வல்லமையினால் ஆமே நிரப்பிடுமே 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 உம் அக்கினியால் எங்களை ஆமே ஆமே ஜீவ நதியே பாய்ந்திடுமே என் ஆன்மதாகம் தீர்த்திடுமே ஜீவ நதியே ஆமே என் ஆன்மதாகம் தீர்த்திடுமே தீர்த்திடுமே நான் வேறு எதிலையும் எங்கள் ஆன்மா நிரம்பக்கூடாதப்பா உம்முடைய அபிஷேகத்துல உம்முடைய சந்தோஷத்துல உம்முடைய சத்தியத்துல வல்லமையில ஓ தீர்த்திடுமே தீர்த்திடுமே என் ஆன்மதாகம் தீர்த்திடுமே 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 பரிசுத்த ஆவியே அசைவாடு வல்லமையிலாவி அசைவாடு வல்லமையிலாவி அசைவாடு 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 இன்மேல் அசைவாடு அசைவாடு ஆமே ஆமே இன்மேல் அசைவாடு நீர் அசைவாடு 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 praise the Lord ரிகாபாஷ்யபதலரபா பரிசுத்த ஆவியே அசைவாடும் வல்லமையினாவே அசைவாடும் பரிசுத்த ஆவி அசைவாடும் 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 அசைவாடும். Thank you Holy Spirit. Praise the Lord. எல்லாரும் வாஞ்சியோடு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படியே நாம் யாவர் எழுந்து நின்றவர்களாக கர்த்தரை நோக்கி நம்ம எல்லாரும் பார்ப்போம். Thank you Father. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah. 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 Oh shabadalana bakabadalaraba. Hallelujah. Hallelujah. அவர் சர்வ வல்லவர். Hallelujah. கர்த்தர் எல்லாரும் கர்த்தர் நம்மை நடத்த போகிறார் என்பதை உணர்ந்து விசுவாசம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ராம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் எந்தன் ஆத்மநேசரும்மை ஆராதிக்கின்றேன். எல்லா உள்ளத்தின் ஆழங்கள்லேருந்து நீர் மாத்திரம் எந்தன் ஆத்ம ஆமே ஆராதிக்கிறே. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆன்மாவா
வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் இந்த நேசருமை ஆராதிக்கிறே. நீர் மாத்திரம் இந்த ஆத்ம ஆமென் ஆராதி ஆமென். கர்த்தரை நோக்கி நீர் என்பலனும் என் கேடகமா, இன்னாவி உமக்கென்றும் அடிபணியோ. நீர் என்பலனும் என் கேடகமா, இன்னாவி உமக்கென்றும் அடிபணியோ. நீர் மாத்திரம் இந்த ஆத்ம ஆமென் ஆராதி ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீர் மாத்திரம் இந்த நேசருமை ஆராதிக்கின்றே. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் ஆன்மாவாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் இந்த நேசருமை ஆராதிக்கின்றே. நீர் மாத்திரம் இந்த ஆத்ம ஆமென் ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் as the deer panted for the water, so my soul longs after you. You alone are my heart's desire, and I long to worship you. You alone are my மாத்திரமே long to worship you. You alone know my strength, my shield. To you alone may my spirit yield. You alone are my heart's desire, and I long to worship you. You alone are my heart's desire, and I ஆமென். தமிழ்ல எல்லாரும் நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசருமை ஆராதிக்கின்றே. ஆத்ம நேசருமை ஆராதி. எல்லாம் ஆண்டவர் கீழே தான் வைக்கணும். ஒன்றையும் அவருக்கு மேலே நம்ம நேசிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை அநேக குழப்பங்கள் குளறுபடியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எல்லாவற்றை விட ஆண்டவரை நாம் முதன்மைப்படுத்தும் பொழுது, நேசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அழகாக கர்த்தர் நடத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த மனுஷனையோ இன்னைக்கு தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தையோ எதையும் நம்முடைய கர்த்தருக்கு மேலே நம்ம வைக்கக்கூடாது. அவர் தான் நம்ம ஆத்தும நேசர். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. துதிக்கிற ஜனங்கள் நடுவில் தான் கர்த்தர் உலாவுகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லமா? துதி நீரே வாழ்பவரே, துதி நீரே வாழ்பவரே, துணையாளரே என் மனவாளரே, துணையாளரே என் மனவாளரே,
பிரசன்னம். ஆமே தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ. பிரைஸ் தி லார்ட். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ. Praise you Lord. Hallelujah. பிரசன்னம் பிரசன்னம் தேவ. இன்னும் உமக்கு பிரியமானது அறிந்து கொள்ளணும்பா. இன்னும் உம்மை அறியணுமே. உமக்கு எது பிரியம் எது பிரியம் இல்லாதது என்பதை அறியணும்பா. இன்னும் பிரியமானதை செய்து கிட்டி சேரணும். இன்னும் கிட்டி சேரணுமே. Hallelujah. பிரசன்னம் பிரசன்னம் தேவ. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் இது காண்பிக்கிற வேஷங்கள் எல்லாம் மாயை. மண் ஒன்றே போதுமையா, மண் ஒன்றே போதுமையா. கரம் பிடித்தவர் கைவிடாதவர். ஆமென். நாயகரே கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் ஓ தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா பிரசன்னம். Praise the Lord. Amen. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் கர்த்தரை எத்தனை பேர் நேசிக்கிறீங்களோ கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒருவரே உயர்ந்தவர் உயர்ந்தவர். நம்ம எல்லாம் ஒரு மனமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா
சத்தத்தை உயர்த்தி ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இப்படியாக கர்த்தர் அனுமதிக்காத இடத்துல, தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல அவர் வெறும் லாபத்தை, உலக லாபத்தை எதிர்பார்த்து தங்கினதினால் பலவிதமான பிரச்சனைகளாக சிக்குகிறார். அப்படிப்பட்ட சமயத்தில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா யாக்கோபு இடத்துல பேசுகிறார். எப்படி ஆபிரகாம் இடத்துல 99 வயதில் பேசினாரோ யாக்கோபின் இடத்துலையும் ஆண்டவர் பேசுகிறார். உன்னுடைய வழிகள், உன்னுடைய சொந்த வழிகள் எவ்வளவு தீமையானவைகள் என்பதை பார் என்று சொல்லி கர்த்தர் அவனுடைய வழிகளை அவனை விட்டு இருந்தார். பிற்பாடு இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி வாழ்வோ சாவோ என்று நீ ஓடிப்போனல, அப்போ உனக்கு தரிசனமான தேவன் நான் தான். என்ன பண்ணு, அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து. ஆண்டோடைய விருப்பமே எங்கன்னா, பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு ஆத்துமா குடியிருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். கானானுக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு பெத்தேலுக்கு போய் நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தி அங்கே கொஞ்சம் ஓய்வெடுத்த பிறகு அடுத்து எபிரோன், அவங்க தகப்பன், அவங்க பெற்றோர்கள் இருக்கிற இடத்துக்கு அவன் வரணும், அங்கே வந்து தங்கணுன்றத கர்த்தர் திட்டமாக வச்சுருந்தார். ஆனால் யாக்கோபு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவன் ஆண்டர்கிட்ட கேட்காம மாற்றி மாற்றி செஞ்சு சீகேமில் பலவிதமான சிக்கல்கள் அவன் வாழ்க்கையில் உருவானதை நம்ம கடந்த காலங்களில் விலாவரியாக நாம் பார்த்தோம். எனவே ஆண்டவர் சொல்கிறார், பெத்தேலுக்கு போப்பா. சீகேம்லேருந்து பெத்தேல் பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர்ஸ், 35 கிலோமீட்டர்ஸ். ஒரு 1.5 நாள் பயணம் மேற்கொண்டால் அந்த இடத்துக்கு போயிடலாம். ஆனால் இவன் கிட்டத்தட்ட பெத்தேல் கிட்டதாக இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சாலும் அவன் 10 வருஷத்துக்கு மேலே அந்த சீகேமில், அந்த நவநாகரிகமான உலகத்தில் அவன் தங்கி அவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளை அவன் வருவித்து கொண்டான். இன்றைக்கு கூட எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நம்மளை எல்லா தீங்குக்கும் விலக்கி மறைத்து கர்த்தர் நம்மளை வழிநடத்துகிறார். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், சிக்கல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவர் எல்லாத்துக்கும் நம்மளை விலக்கி மறைத்து சமாதானமாக, நல்ல வருமானம், நல்ல சமாதானம், சுகபலன், ஆரோக்கியம், பாதுகாப்பு எல்லாமே தேவன் கொடுத்து வரும்போது நம்ம உஷாராக இருக்கணும். நம்ம இதெல்லாம் கொடுக்குற தேவனை நம்ம அதிகமாக நம்ம தேட ஆரம்பிக்கணும். தேவனுடைய ஆலயத்தை சரியாக நம்ம தேடணும். நம்முடைய ஜெப வேலைகளை நம்ம சரியாக நம்ம செய்யணும். கர்த்தருடைய வேதத்தை படிக்கிற தெரிஞ்சவங்க சரியாக என்ன பண்ணதை நம்ம படிக்கணும். கர்த்தருக்கு நேரங்களை நம்ம கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்மளை நல்லா சமாதானமாக வைக்கும் போது யாக்கோபை போல பணம் பணம் பணம், சீகேம் சீகேம் சீகேம், இது மட்டுமே குறிக்கோளாக வச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் கடைசியில் சிக்கல் வந்துடும். அது இருக்கட்டும், அது நமக்கு தேவை. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் பணம் தேவை, பொருளாதாரம் தேவை, வசதி வாய்ப்பு எல்லாமே தேவை. அது நமக்கு தேவைன்னு நமக்கு மட்டும் தான் தெரியணும்னு இல்லை, கடவுளுக்கு தெரியும். ஆனால் அதை நம்ம தூக்கி முதலிடத்தில் வச்சு தேவனை தேடாமட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தலைக்கீழாக கொலாப்ஸ் ஆகிடும். யாக்கோபு வாழ்க்கையில் அப்படி தான் ஆச்சு. பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவர் சொல்ல, ஃபஸ்ட்டு எழுந்து என்ன பண்ணு, பெத்தேலுக்கு போ. ஆண்டவர்கிட்ட இவன் கேட்கல 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் ஆண்டவர் 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாரு,
இவன் கேட்குற மாதிரி இல்லை, இவன் சிக்கலில் மாட்டின்னு முடிக்கிறான். என்ன பண்ணுறது? ஏன்னா சுற்றில் இருக்கிற கானான் ஜாதிகள்லாம் ஒரு மனமாக சேர்ந்துட்டாங்க. நம்ம சீகேம் கானானியர் பட்டணத்தை இவன் அடிக்கிறானா, நம்ம எல்லாரும் இவங்களை க்ளோஸ் பண்ணோன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. எல்லா கானானிய குரூப்ஸும் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேள்வி போடும் போது கலங்கி போகிறான் யாக்கோப். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ இதெல்லாம் பயப்படாத, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, தேவ சமூகமாகிய பெத்தேலுக்கு போ. ஹல்லேலூயா. சங்கீதம் 84:10 வாசிக்கும் பொழுது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ள. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வேலை வேலை வேலை, வீடு வேலை, சொந்த பந்தம், ஊர், இதே தான் இருக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கை பார்த்தா ஆகாமிய கூடாரம். என்ன கூடாரம்? ஆகாமிய, கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்காத வாழ்க்கை அத்தனமே நிம்மதி இல்லாத, சஞ்சலம் உள்ள, போராட்டமுள்ள ஒரு ஆகாமிய கூடாரம் தான். ஒரு நாளை எடுக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் ஜெபிக்க நேரம் இல்லைன்னா அது யூஸ்லெஸ் லைஃப், வேஸ்ட் லைஃப். கர்த்தரை தேடுற வாழ்க்கை அனுபவம் இல்லைன்னா, ஓய்வு நாளில் தேவனை தேடுகிற வாழ்க்கை, ஆலயத்தை தேடுகிற வாழ்க்கை, ஆராதிக்கிற வாழ்க்கை இல்லைன்னா அது ஒரு ஆகாமிய கூடாரம். அதை தாவீது சொல்கிறார், தன்னுடைய வீட்டை பார்த்து சொல்கிறார், அரண்மனை வீட்டை பார்த்து சொல்கிறார், இவ்வளோ கேதுரு மரத்தினால காஸ்ட்லியாக கட்டி வசதி வாய்ப்போடு வாழுகிற இந்த வீடு எனக்கு வேஸ்ட். நான் ஆலயத்தினுடைய வாசற்படியில் போய் காத்திருந்தேன்னா தேவ பிள்ளைகளோடு கூட, லேவியர்களோடு கூட நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தரை ஆராதிப்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப இன்பமானது. சும்மா வீட்டில் இருக்கிறது, உலகத்தின் காரியத்தை கவனிக்கிறது, அது என்னுடைய வாழ்க்கையில் வேஸ்ட் என்று தாவீது சொல்லுகிறார். எனவே கருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தரை விட்டு எந்தெந்த வழியிலையோ பிசாசு நம்மளை பிரித்து வைக்கிறான். வேலை முடிச்சுட்டு வந்தால் கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்காதபடிக்கு பல கேட்ஜெட்ஸ், பல கருவிகள், பல எலக்ட்ரானிக் டிவைசஸ் இன்றைக்கி கர்த்தரை விட்டு பிரிச்சிருக்குது. தேவனோடு கூட பரஸ்பரமாக உரிமையாக நிறைய பேரால் வாழ முடியல, ஜெபிக்க முடியல, அபிஷேகத்தில் வாழ நிற்க முடியல. அது எல்லாமே ஒரு ஆகாமிய கூடாரம். அவர் சொல்கிறார் பாருங்க, என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். மத்தேயு 21:13 ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம வரும் பொழுது நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே இப்படியாக பெத்தேல் என்றால் அவருடைய வீட்டை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஜெப வீடு என்று சொல்லுகிறார். எனவே கருமையான தேவ ஜனமே, ஜெபத்தை தேடாத, கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தாத, கர்த்தரை தேடாத இருக்கிற அத்தனை வாழ்க்கையுமே சீக்கிரமில் தான் இருக்குது. சீக்கிரம் எங்கே வருதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்க முடியாத, ஜெபிக்க முடியாத, தாழ்மைப்பட முடியாத, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அத்தனை வாழ்க்கையுமே சீக்கிரமில் தான் இருக்குது, டேஞ்சரில் தான் இருக்குது. யாக்கோபுக்கு சில வருஷங்கள் ரொம்ப நல்லா போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் கடைசியில் சிக்கலில் மாட்டி குடும்பமே க்ளோஸ் ஆகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. இன்றைக்கும் கூட ஏன் சில பேருடைய வாழ்க்கையில் அவ்வளவு சிக்கல், போராட்டம் என்றால், கர்த்தர் கொடுக்கிற நல்ல சமாதான காலத்தை பயன்படுத்த தெரியாமல் எதற்கோ வீணான விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தி கர்த்தரை நீங்கள் முக்கியத்துவப்படுத்தாமல் தேடாமல் வாழ்வதனால போக போக வாழ்க்கையில் சில சிக்கல்கள், போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. எத்தனை குடும்பத்தில் நல்ல சமாதானம் கொடுத்தாலும் குடும்ப ஜெபம் பண்ண முடியுதா? தனி ஜெபம் இருக்குதா? சரியாக வாரந்தோறும் ஆராதனை இருக்குதா? இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கணம் இருக்குதா? அப்படி தேவனுடைய ஆராதனைக்கு வந்தாலும் உங்கள் இதயத்தில் நன்றி, துதி, ஸ்தோத்திரம், கர்த்தர் மேல் அன்பு, விசுவாசம் எல்லாம் இருக்குதா? அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இல்லாதவர்கள் பெத்தேலிலே இல்லை. பெத்தேல் என்பது தேவ சமூகம். தேவ சமூகத்தோடு இல்லாத அத்தனை வாழ்க்கையுமே இட்ஸ் இன் டேஞ்சரஸ், அது அபாயகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நம்ம மறக்கவே வேண்டாம். சீகம் என்பது வெறும் பணம், உலக நாகரிகம், கலாச்சாரம், ரொம்ப டெவலப்டு சிட்டி. இப்படியாக இன்னைக்கு யாரெல்லாம் மனசில் இந்த உலகம் பெருசு, அது பெருசு,
நான் பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணும், நான் மதிப்பை சம்பாதிக்கணும், நான் உயர்ந்து வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும்னு மனசில் கனவு கோட்டை கட்டி கர்த்தரை விட்டு விலகி கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் சீகேமில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். தேவனை ஆராதிப்பதற்கு தகுதி வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். யாக்கோபு சொல்றார், தேவ சமூகத்துக்கு போகிறோம், சும்மா அந்த சீக்கிரமில் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் இருக்க முடியாது. நீங்கள் யார் என்னென்ன அசுத்தம் விக்கிரகத்தை வச்சிருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. எந்த விக்கிரகம் இருந்தாலும் சரி, விக்கிரகம் என்பது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை எதுக்கு நம்ம அதிகமாக கொடுத்தாலும் சரி, நம்ம பேர் விக்கிரக ஆராதனைக்காரர். சொல்கிறார், எந்த விக்கிரமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அகற்றி போடுங்க, வஸ்திரத்தை மாற்றுங்கள். இந்த வஸ்திரங்களை ஏன் மாற்ற சொல்கிறாருன்னா, அந்த 10 வருஷம் சீகேமில் இவங்க போகிறது வர்றது வியாபாரம் பண்ணுறது, அந்த கானானியருடைய வஸ்திரம் இவங்கக்கிட்ட வர்றது. அது மட்டும் இல்லாமல் 34ஆம் அதிகாரத்தில் கடைசியில் நடக்கிற சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேலினுடைய குமாரர்கள் எல்லாரும் போய், வேலையாட்கள் எல்லாரும் போய் அந்த சீகேமில் எல்லாரையும் அதம் பண்ணி அங்கேருந்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சுன்னு வராங்க. அதில் வஸ்திரத்தையும் அவங்க கொண்டு வராங்க. வஸ்திரங்கள் மற்றும் சில நகைகள், சில பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா கொள்ளையடித்து அவங்க கொண்டு வராங்க. அதனால் யாக்கோப் சொல்கிறார், இந்த சீகேமுடைய வஸ்திரங்கள் நமக்கு வேண்டாம், எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அகற்றி போடுங்க. எகிப்தில் ஒரு குகையில் ஆராய்ச்சி செய்யும் பொழுது கிட்டத்தட்ட யாக்கோபின் காலத்தில் வாழ்ந்த கானான் மக்கள் எப்படி வஸ்திரம் தரித்திருந்தார்கள் என்ற ஒரு பெயிண்டிங், அந்த காலத்து பெயிண்டிங் சிலதை கண்டுபிடிச்சாங்க எகிப்தில். அதில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே கானானியர்கள் அவர்கள் விசித்திரமான வினோதமான வஸ்திரங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி எப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்காரன் சிரிக்கிறான் நம்மளை பார்த்து, தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி பிரதேசம். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா லெதரில் தான் ட்ரெஸ் போடுவாங்க. நிறையா லெதரில் ட்ரெஸ், உள்ளன் ட்ரெஸ்ஸு லெதரில் தான் நிறைய ட்ரெஸ் போடுவாங்க. அந்த லெதர் ட்ரெஸ் போடும்போது அந்த லெதர் சில பேருக்கு ஸ்கின்ல ரியாக்ஷன் வரும். அந்த ரியாக்ஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த லெதர் வஸ்திரத்துக்குள்ளே டைட்டாக ஒரு ட்ரெஸ்ஸு போடுவாங்க. பனினோ அந்த மேலேயும் சரி, கால்லேருந்து கீழே வரைக்கும் சரி, தொடையிலேருந்து கால் வரைக்கும் சரி, டைட்டாக ட்ரெஸ் போடுவாங்க. ட்ரெஸ் போட்டுட்டு எப்படி நம்ம சாக்ஸ் போடுறோம், சாக்ஸ் போட்டு ஷூ போடுறோம், அது மாதிரி டைட்டாக போட்டுட்டு அது மேலே லெதரில் அழகாக டீசெண்டாக ட்ரெஸ்ஸு போட்டுப்பாங்க அந்த குளிரை தாங்கிறதுக்காக. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவன் உள்ளே போடுறத வெளியே போட்டுன்னு சுற்ற ஆரம்பிச்சிட்டான். லெகின்ஸுன்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த லெகின்ஸுன்னு போடுறாங்களே, அதெல்லாம் வெளிநாட்டில் இன்னர் வேர். என்ன வேறு? இன்னர் வேர். ஆண்களுக்கும் சொல்கிறேன், சில பேர் ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸு, டைட்டான இதெல்லாம் போடுறீங்களே, அதெல்லாமே அங்கே கூலி வேலை செய்கிறவங்க மற்றும் அந்த குளிருக்கு மேலே வஸ்திரம் போடுறவங்க இவங்க எல்லாமே போட்டுக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே ஃபார்மல் வேர் நம்ம தரிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த கானானியர்களுடைய வஸ்திரத்தினுடைய பெயிண்டிங்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த உடம்புக்கு ரொம்ப அந்த சரீரம் தெரியத்தக்கதாக, அந்த ஷேப் தெரியத்தக்கதாக ரொம்ப டைட்டாக ஃபிட்டிங்காக அந்த காலத்திலே போட்டாங்களாம். இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பு, கவர்ச்சி. இவங்க போடுற ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆட்டுத்தோலில் மற்ற இதிலலாம் நெய்யப்பட்டு ஒரு அங்கி மாதிரி, கழுத்து நுழைச்சா, கை கழுத்து நுழைச்சா அப்படி அங்கி மாதிரி இருக்கும் இவங்க போடுறது யாக்கோபுடைய குடும்பங்கள். ஆனால் கானானியர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே செம ஃபிட்டிங்காக, டைட்டாக, அப்படியே ரொம்ப கிளாமராக அவங்க போடுறவங்களாம் இந்த காலத்தில் அந்த பெயிண்டிங்கில் பார்க்கும்போது காணப்படுறாங்க. எனவே தான் யாக்கோப் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட வஸ்திரத்தெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, தேவ சமூகத்துக்கு நம்ம போட்டு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி வஸ்திரங்கள் என்ன பண்ணுங்க, மாற்றுங்கள். எதை மாற்றுங்கள்? வஸ்திரத்தை மாற்றுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், வஸ்திரத்தினால் என்ன வரப்போகுதுன்னு கேட்கலாம். வஸ்திரம், நாம் தரிக்கிற வஸ்திரம் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை வெளியே காண்பிக்கிறது.
மனுஷனுக்குள்ள இருக்கிற சிந்தனைகள் தான் அவன் வாழ்க்கையில் வெளிப்பாடாக வெளி தோற்றமாக அது மாறுகிறது. எனவே நம்முடைய சிந்தனைகள் கர்த்தருக்கு பிரியமானதாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஃபாதர். எனவே அப்படிப்பட்ட வஸ்திரங்கள், அந்த வஸ்திரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பாகால், இந்த அஸ்தரோத், இதனுடைய எம்ப்ராய்டிங்கும் இருக்குமா அந்த காலத்தில். அந்த வஸ்திரத்தில் அந்த எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி இந்த பெயிண்டிங் வச்சுருக்கிறாங்க அந்த காலத்தில். அந்த கானானுடைய வஸ்திரத்தில் அவங்க தெய்வத்தினுடைய எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி அந்த வஸ்திரத்தை தயாரிப்பாங்க. அதனால் இப்படிப்பட்ட விக்கிரக சம்மதமான வஸ்திரங்கள், உடலுடைய தோற்றங்களை காண்பிக்கிற வஸ்திரங்கள், இதெல்லாத்தையும் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா யாக்கோபு இதெல்லாத்தையும் மாற்றுங்க, தயவுசெய்து மாற்றுங்க. அது இல்லாமல் அந்த வஸ்திரங்களில் சில தாயத்துகள், சில உலோகங்கள், இதெல்லாத்தையும் வச்சு தைப்பாங்க அந்த கானானியர்கள். அதனால் இந்த வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாருன்னா அடியோடு ஒழிப்பதற்காக யாக்கோபு அங்கே சொல்லுகிறார். எனவே இன்றைக்கும் கூட கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று பிரத்யேகமான வஸ்திரம் நமக்கு தேவை. நீங்கள் எங்கே எப்படி இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, அது கர்த்தர் பார்த்துவார். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது ரொம்ப டைட்டான, முட்டி போட முடியாத, உட்கார முடியாத, எழும்ப முடியாத இப்படிப்பட்ட வஸ்திரத்தெல்லாம் என்ன பண்ணாதீங்க, தயவு செய்து போடாதீங்க. இந்த ஜீன்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். கர்த்தருடைய ஆலயத்தில் ஃபார்மலாக லூஸான பேண்ட்டு அண்ட் ஷர்ட். எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஒரு அழகான ஒரு வெண் வஸ்திரத்தை எடுக்க முடியாதா நம்மளால்? அதெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் கர்த்தரை நீங்கள் தைச்சி, ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா யூனிஃபார்ம் இருக்குது தான் என்ன பண்ணுவீங்க, போட்டுன்னு போகலன்னா என்ன ஆகும், சம்பளம் கொடுக்க மாட்டோம், கிளம்புன்றுவான். அப்போ அந்த கம்பெனிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பயத்தோடு அப்பா இவன் சொல்கிற மாதிரி தைச்சின்னு போனோம்ப்பா. அப்போ கர்த்தரும் என்ன பண்ணுறாரு, பரிசுத்த வஸ்திரத்தை ஆண்டவர் பழைய பாட்டை வச்சுருந்தார். ஆராதனைக்குரிய வஸ்திரம் இருக்குது, அதெல்லாத்தையும் சொல்லுந்தாலும் டைம் போயிடும். அதனால் நல்ல தேவனை ஆராதிப்பதற்கு நல்ல ஒரு பரிசுத்தமான வஸ்திரங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் போட்டு கொண்டு வருகிற பிள்ளைகளாய் மாறுங்கள். அப்படி வயிற்று தைக்கும் போது என்ன பண்ணாதீங்க, அப்படி தொப்புள் தெரிகிற மாதிரி, வயிற்று தெரிகிற மாதிரி தைச்சிடாதீங்க. ஆண்கள் பேண்ட்டை பிடிச்சி நல்லா தொடையில் டைட்டாக வச்சிடாதீங்க, டக்குன்னு கிழிச்சிச்சுன்னா அசிங்கமாயிடும். அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், லூஸாக நல்ல லென்த்தாக டீசெண்டாக என்ன பண்ணுங்கள். பெண்களும் சரி ஆண்களும் சரி கர்த்தர் ஆராதிப்பதற்கு உங்கள் வஸ்திரமும் மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏதோ புதுசாக வராங்க, தெரியாமல் வராங்க, ரட்சிக்கப்படாமல் வராங்க, அவங்களுக்கெல்லாம் தடை இல்லை. ரட்சிக்கப்படாதவங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சொல்லலை. முழு குடும்பமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் நீங்கள் கர்த்தரை தேடுவதனுடைய விதத்தை நீங்கள் உங்களுடைய கனப்படுத்தி நீங்கள் மாற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் தோய்க்கலை செய்யலைன்னா சொல்லக்கூடாது. 6 நாள் இருக்குது. அந்த வஸ்திரத்தை ரெடி பண்ண முடியலன்னா நம்ம இன்னும் ஆண்டுக்கு இன்னும் வருகை ஆராதனைக்கு ஆயத்தப்படலைன்னா வருகைக்கு ஆயத்தப்படுற லட்சணமாக இது. ஆராதனைக்கு ஆயத்தப்பட தெரியாதவங்க வருகைக்கு ஆயத்தப்பட மாட்டாங்க. ஆயத்தமாக இல்லைன்னு அர்த்தம். மனசு ஆயத்தமாக இருந்துச்சுன்னா மற்ற எல்லாமே ஆயத்தமாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எனவே அதெல்லாம் வெற்றியும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ப்ரொசீஜர் படுத்தணும். ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்குது பைபிள்லன்னா, சில பேர் கேட்குறாங்க, ஆண்டவர் உள்ளே பார்க்குறாரு வெளியே பார்க்கலன்னு. அப்படிப்பட்டவங்களை கூட்டின்னு வாங்க டிபேட்டுக்கு. அத்தனை வசனம் இருக்குது. தேவனை ஆராதிப்பதற்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுறான், வஸ்திரத்தை மாற்றுங்கன்றான். ஆண்டவர் சகரியா எடுத்து வாசிச்சு பாருங்க, அழுக்கு வஸ்திரத்தை மாற்றுன்றார். ஆசாரியனை பார்த்து சொல்கிறார், இவன் அழுக்கு வஸ்திரத்தை அழுக்க கூடாது, எதுவுமே இருக்கு. அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆண்டவர் என்ன பண்ணுறார், எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்தை வாசிங்க 35. அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். காதணிகள், வஸ்திரத்தை மாற்றுறாங்க, அந்நிய தெய்வங்களை இது பண்ணுறாங்க. காதணிகள், இந்த சீகேமில் இருந்தப்ப இருந்த காதணிகள், அந்த பதான் ஆறாமில் தானே வேலைக்காரங்க எங்கேயோ வந்துடல. அந்த பதான் ஆறாமில் இருந்த மனுஷங்க தான் வேலைக்காரங்களாக வராங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரக சொரூபத்தை போட்ட இந்த காதணிகள், கம்மல்கள், இன்னும் பலவிதமான நகைகள், விக்கிரக சம்மந்தமான காரியங்களை என்ன பண்ணுறாங்க, இந்த கையில் கட்டுறது,
இந்த குலுசம் கட்டுறது, தாயத்து கட்டுறது, அது கட்டுறது, இது கட்டுறது. நம்ம ஆளுங்க எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்க, கட்டி வச்சுருப்பாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா கழட்டி போடுறாங்க. போட்ட உடனே எல்லாத்தையும் ஒரு மரத்துக்கு கீழே பள்ளத்தை நோண்டி புதைச்சி போட்டார். அடக்கம் பண்ணுவதற்கு சமானம். அல்லேலூயா. யாரெல்லாம் இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லி அடக்கம் பண்ணிட்டீங்களோ அதே விசுவாசத்தில் உங்கள் பிள்ளைங்களை கொண்டு வந்துடுங்க. நான் மட்டும் அடக்கம் பண்ணிட்டேன், அவங்க வாழ்க்கையில் அதெல்லாம் இருக்கட்டும்னு நினைக்காதீங்க. யார், அதாவது சில பேர் சத்தியம் புரிஞ்சு சில காரியத்தை செஞ்சிருவீங்க நீங்கள், ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னா பிள்ளைங்க வாழ்க்கையில் அதெல்லாம் அனுமதிச்சிருவீங்க. அப்படி இருக்காதீங்க. நீங்கள் எந்த விசுவாசத்தில் இருக்கிறீங்களோ, தீமோத்தேயுல வாசிச்சு பாருங்க, 2 தீமோத்தேயு 1 அந்த விசுவாசம் உன் பாட்டிக்கிட்ட இருந்துச்சு, உங்கள் அம்மா கிட்டே அது வந்துச்சு, கடைசியில் உங்ககிட்டே அந்த விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். தீமோத்தேயுவை பற்றி எழுதுகிறார். வாசிக்க தேவையில்லை, அதில் இருக்கும், வாசிக்க தேவையில்லை. இப்படியாக யாரெல்லாம் எல்லாமே இந்த அலங்காரங்கள்லாம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லி ஒப்பு கொடுத்தீங்களோ ரொம்ப பர்ஃபெக்ட். அப்படி ஒப்பு கொடுக்காதவங்களும் பாவின்லாம் சொல்ல. நீங்கள் சத்தியத்தை அறியும் போது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசும்போது என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. மற்றபடி வெளிப்புறமாக எல்லாத்தையும் மாற்றிட்டவங்க உள்புறமாக இருக்கிற பெருமையை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. வெளிப்புறமாக இருக்கிற ஆடம்பரங்களை விட்டவங்க மனசுக்குள்ள இருக்கிற நான், பெருமை, இதெல்லாத்தையும் தூக்கி போடணும். இந்த எல்லாமே ஒரு பெரிய பிசாசு தான். எந்த அலங்காரமும் சரி, வெளிப்புறமான அலங்காரமும் சரி, உள்ளத்தில் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்கிற போட்டி, பொறாமை, பெருமை, இதெல்லாமே அலங்காரம் தான். இந்த அலங்காரத்தை தூக்கி போட்டு சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆவியே நமக்கு அலங்காரமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இவைகள் எல்லாம் எப்படி வந்துச்சுன்ற மட்டும் நான் சொல்கிறேன். சில பேருக்கு இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. ஆனால் நீங்கள் எப்போ நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ அது எனக்கு கவலை இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 12:1 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை. மனுஷன் முதல் வசனம் சொல்லுது, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரங்களில் எந்த செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில் பெருமை, மேட்டிமை, உலக அந்தஸ்து, ஆடம்பரம் எதுவுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணாதபடிக்கு நம்முடைய சரீரத்தை எப்படி இருக்கணுமா, பரிசுத்தமும் ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டுமா. ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான ஒரு ஆராதனை. அந்த காலத்தில் மனிதர்கள் ஏன் தங்கள் சரீரம் முழுக்க அங்கே அவங்க இந்த உலோகங்களை மாட்ட ஆரம்பித்தாங்கன்னா, ஒரே ஒரு பயம்தான், பிசாசு பயம். நான் சொல்லுங்கள், தீய வல்லமைகள் மேலே இருந்த பயம்தான் மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா அவயவங்களிலும் சில காரியங்களை அவன் மாட்டுவதற்கு ஏதுவாக இருந்துச்சு. இப்போ மூக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டை இருக்குது, அதே போல் காதில் ஓட்டை இருக்குது, அதுக்கப்புறம் எங்கே ஓட்டை இருக்குது, வாயில் ஓட்டை இருக்குது. இது எதுக்கு பயந்தாங்கன்னா, தீய வல்லமைகள் இந்த துவாரங்கள் வழியாக நமக்குள்ளே புகுந்துரும்னு சொல்லி மனுஷங்க ஃபஸ்ட்டு பயந்தாங்க. அதனால தான் எங்கெங்கெல்லாம் துவாரங்கள் இருந்துச்சோ அங்கங்கெல்லாம் ஓட்டை போட்டு சில உலோகங்களை அவங்க மாட்ட ஆரம்பித்தாங்க. இந்த உலோகங்களை ஏன் மாட்ட ஆரம்பித்தாங்கன்னா, அவர்கள் சில காரியங்களை அவங்க அறியாமையினால் அவங்க புரிஞ்சு கொண்டாங்க. பிரைஸ் எல்லாம் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, பழங்காலத்தில் இருட்டில் தீய வல்லமைகள் நிறையா இருக்கும். இருட்டென்றாலே மனுஷன் பயந்தான். இருட்டில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மிருகம் உலாவும், பகல் நேரத்தில் அவ்வளோ உலாவாது. அதே போல் இருட்டான நேரத்தில் மனுஷனுக்கு பொதுவாகவே பயம், ஐயோ பேய் இருக்குமா, பிசாசு இருக்குமா, அது இருக்குமா. ஆனால் காலையில் விடியும் போது அந்த பயம் மனுஷனை விட்டு போயிடும். ஆனால் விசுவாச மக்களுக்கு இருட்டும் சரி வெளிச்சமும் சரி, கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா,
அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே ஏன் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அந்த வெளிச்சம் சூரியன் வரும்பொழுது, சூரியனை வணங்கினார்கள் அந்த காலத்தில். சூரியன் வரும்பொழுது இருள் ஓடி போயிடுது. அப்போ எல்லா தீய வல்லமைகளும் என்ன பண்ணிடுது? ஓடி போயிடுது. அப்போ இந்த சூரியனை போல பிரதிபலிக்கக்கூடிய மெட்டல்ஸ் எது என்று மனுஷன் தேடி ஆராய்ச்சான். அதில் தான் கோல்டு, இந்த சில்வரு, அது இதெல்லாம் கண்டுபிடிச்சான். சூரியனை போல இருட்டிலும் ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய மெட்டல்ஸ் எதுன்னு பார்த்து அதை என்ன பண்ணாங்கன்னா சூரியனுக்கு அடையாளமாக தங்களுடைய மூக்கில், காதில், நீங்கள் பழங்குடியின மக்களை சில பேர் போய் பாருங்கள், ஆப்பிரிக்காவில் வாயையே அறுத்துருவான். இந்த உதடையே அறுத்து நல்லா விரிக வச்சு உள்ள ஒரு தகடை வச்சுருவான். ரவுண்டாக ஒரு தகடை வச்சிருப்ப. எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? பார்த்துக்கிறாங்க பாருங்கள். சில பேர் உதடை அறுத்து பட்டை ரவுண்டாக வச்சுருவான். அந்த ரவுண்ட் எதுக்கு தெரியுமா? அடையாளம். நிலாவை பார்த்தாலும் வெளிச்சமாக இருக்குது, வட்டமாக இருக்குது. சூரியனை பார்த்தாலும் வெளிச்சம் தருது, வட்டமாக இருக்குது. அப்போ இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நாமளும் கூட இந்த வட்ட வடிவில் எதை நம்முடைய சரீரத்தில் வச்சாலும் சரி, தீய வல்லமைகள் நம்மக்கிட்ட வராது. இருட்டு தான் பிசாசு, வெளிச்சம் அதெல்லாம் துரத்தி அடிச்சிடும். நம்ம வாழ்க்கையிலையும் கூட வெளிச்சம் தருகிற மெட்டல்ஸ், வட்டமான சில உலோகங்களை நம்ம அணிய ஆரம்பித்தோன்னா இந்த ஆவிகளுக்கு எல்லாம் நம்மக்கிட்ட வராதுன்னு சொல்லி ஒரு தப்பு கணக்கு போட்டு மனுஷனுடைய நாகரிகத்தில் இந்த ஜுவல்ஸ், இந்த ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாமே பிறக்க ஆரம்பிச்சுது. உண்மையை சொல்கிறேன், நீங்கள் போய் யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள், ரிசர்ச்சர்ஸ் கிட்ட. நான் சொல்கிறது 100% உண்மை. இப்படி தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் இதெல்லாமே வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் சில மிருகத்தினுடைய பற்கள், நகங்கள், சில ஓடு கீடு, இந்த நரிக்குறவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நரிப்பல் விற்பாங்க, எல்லாமே விற்பாங்க. அந்த ட்ரெடிஷன்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, இது மாதிரி மிருகத்தினுடைய அந்த நகங்கள், பற்கள் இதெல்லாமே எந்த மிருகம் வேட்டையாடுற மிருகமாக இருக்குதோ அந்த மிருகம் மற்றதெல்லாத்தையும் டாமினேஷன் பண்ணும். அப்போ அதனுடைய பல்லு நகத்தெல்லாம் இவங்க மாட்டிப்பாங்க, கழுத்தில் தாயத்தை போல் மாட்டிப்பாங்க, எல்லாமே அங்கங்கே கட்டி வச்சுருப்பாங்க. சில தாயத்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பல்லு நகம் கிகம் எல்லாமே உள்ளே வச்சுருப்பாங்க. இப்படிலாம் மாட்டிட்டா அந்தகார வல்லமைகள் நம்மளை தொடாதுன்னு சொல்லி மனுஷங்க ஒரு மடத்தனமையான ஒரு காரியங்களுக்குள்ளே அவங்க செல்ல ஆரம்பித்தாங்க. அதனால தான் எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்க. எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? 17:5, எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை இப்படியெல்லாம் பண்ணிக்கினா பிசாசுங்க நம்மக்கிட்ட வராது. நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா தான் இருக்கும், அவங்க எப்பவுமே எனக்கு உடம்பு சரியில்லை, பலவீனமாக இருக்குது அப்படி இப்படின்னு வாங்க. ஒருத்தர் அப்படி தான், ஒரு சின்ன ஜுரம் அடிச்சா கூட ஐயோ நல்லா ஏஞ்சிக்க முடியல, தூக்குங்க பண்ணுங்க. அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் ஒன்றும் இல்லை, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனால் டாக்டர் சொல்வார் இவனுக்கு ஒன்றுமே இல்லைங்க, சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெரைல் வாட்டரை இன்ஜெக்ஷனில் ஏற்றி சாதா தண்ணி ஸ்டெரைல் வாட்டர் அதுக்கு லைட்டாக போட்டு விடுவார். போட்டு விட்டு 5 நிமிஷத்தில் மகனை தெளிஞ்சிடுவார் ஆள். சில மனுஷங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, ஒன்றுமில்லாததை அவங்க போட்டுக்குன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். சர்வவல்ல தேவனை நம்புறதுக்கு அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. இப்படியாக அது பேர் ப்ரெபாலிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க சயின்ஸில். அப்படிப்பட்ட ஒரு மாயையான ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள வரும். பிரைஸ் எல்லாம். அதே போல் இந்த இடி, இந்த மின்னல், இந்த சில கற்பாறைகள் விழுற சத்தம் இதெல்லாம் கேட்கும் போது காட்டில் அந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷனுக்கு மிருகங்கள்லாம் பதறடிச்சு ஓடுறதை பார்த்து இவனுக்கு ரொம்ப இது. அப்போ நம்மளும் சத்தம் போட்டு இந்த வேட்டையாடும் போது பார்த்தீங்கன்னா கத்தினே போவாங்க மிருகத்தை தெத்திக்கின்னு. அவங்க போடுற அந்த ஷவுட்டிங் கத்துறதுல எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும் ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் கூட எந்த நாயம் பார்த்தாலும் சரி, நீங்கள் ஓடாமல் திரும்ப அப்படி நின்று அப்படி மறைச்சி பாருங்கள், ஏய் அப்படின்னு பாருங்கள், அது நாகம் ஓடும். அது மாதிரி மனுஷனுக்கு இந்த இடி மின்னலை பார்க்கும்போது மிருகங்கள் பயப்படுதுன்னு சொல்லி தானும் சத்தம் போட்டு வேட்டையாடின அந்த காலத்தில். அதுலேருந்து பிறந்தது தான் இந்த சலக்கு 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 சலக்கு. இதெல்லாம் எதுக்கு இப்போ தயாரிச்சிங்கன்னா, இந்த சத்தத்தை வச்சு, இந்த ஓலங்களை வச்சு நம்ம பிசாசின் ஆவியில் துரத்திடலாம்.
அதனால தான் குழந்தைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் மாட்டி விடுறாங்க சில பேர். இந்த கால்களில் அது இதுன்னு சொல்லி இதெல்லாம் ஏன் மாட்டுறாங்கன்னா, நீங்கள் தெரியாமல் மாட்டுவீங்க சில பேர், நீங்கள் அப்பாவிங்க தான். ஆனால் இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு நான் சொல்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிசாசுகளை, அந்தகாரங்களை துரத்தணும்னு சொல்லி மனுஷன் தப்பாக அந்த காலத்தில் அமைச்சது. அதே போல் மிருகங்களிடத்திலிருந்து பல தீமைகளிலிருந்து காப்பதற்காக ஆடு மாடுகளை சுற்றி, வீட்டை சுற்றி வேலி போடுவோம் நம்ம. அந்த காலத்துலேயும் மனுஷன் வேலி போட ஆரம்பித்தான். அந்த வேலி எப்படி போட்டானோ அதே மாதிரி என்ன பண்ணிட்டானா, சில கயிறுகளை, சில சங்கிலிகள் எடுத்து என்ன பண்ணுறான், அவனுடைய கால்களில், கழுத்தில், கைகளில் மனுஷன் கட்ட ஆரம்பித்தான். அந்த காம்பவுண்டு வேலி எப்படி வீட்டை பாதுகாக்குதோ அதே போல் சில காரியங்களை அந்த சூரியன் மாதிரி வட்ட வடிவில் கையில் மாட்டிக்கினா, காலில் மாட்டிக்கினா, கழுத்தில் மாட்டிக்கினா, அந்த செயின்ஸ், இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே இப்படி தான் வந்துச்சு. இப்படிலாம் மாட்டிக்கினா நம்ம ரொம்ப சேஃபாக இருப்போம்னு சொல்லி மனுஷங்க இப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் வர ஆரம்பித்தாங்க. இப்படி தான் உலகத்தில் மனுஷனே தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைக்காமல் நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் அவங்க ஈடுபட ஆரம்பித்தாங்க. இப்படி தான் உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துச்சு. அதனால் இன்றைக்கி நிறையா உருட்டுவாங்க. அது போடுறது கொஞ்சம் சூடு தனியும், அந்த நாடி கொஞ்சம் அப்படியே இது பண்ணோம். எந்த டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, அதெல்லாம் சுத்த ஃபோக்கஸ்னுவான். நம்ம உடம்புல இருக்கிற சூடு எதனாலையும் தனியாது. நம்ம பிரெயினில் இருக்கிற ஹைப்போதாலமஸ் என்ற பகுதி தான் உடலை இப்போ உஷ்ணமாக்கணும், இப்போ குளிர்ச்சியாக்கணும் அப்படின்னு சொல்லி வேர்வை சுரப்பிகளை நம்முடைய உடம்புல தூண்டி நம்முடைய உடம்பை சரியான டெம்பரேச்சரில் ஆண்டவர் நம்முடைய பிரெயினில் அந்த பகுதியை வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அதனால் இது போடுறதுனால கொஞ்சம் குளிர்ச்சி வந்துடும். இது போடுறதுனால நாடி துடிப்பு சரியாயிடும். நாடி துடிப்பு ரத்த குழாயை பொறுத்தது, பிளட் ப்ரெஷரை பொறுத்தது, ஹார்ட் ஃபங்க்ஷனை பொறுத்தது. இப்படியாக நிறைய காரியங்கள். ஏன் இப்படிப்பட்ட பொய்கள்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா, காலம் மாற 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 சொல்ல முடியாதுல்ல. ஐயோ நாங்கள் பிசாசுக்கு பயப்படுறோம், அதனால தான் இதெல்லாம் நாங்கள் போடுறோன்னு சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டுக்குன்னு அந்த ரீசன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்காக போடுறோம், அதுக்காக போடுறோம், அப்படி போடுறோம், இப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மனுஷங்க ரீசன்ஸை அவங்க மாற்ற ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த கைகளை கால்கள்லாம் ஏன் இதெல்லாம் போடுறாங்கன்னா, நாங்கள் போகிற இடத்துல சில சாபம் இருக்குமா, அந்த சாபத்தை மிதிக்கும் போது நமக்குள்ளே ஏறிடக்கூடாதுன்னு சொல்லி காலில் போட ஆரம்பித்தான் மனுஷன். சில காரியங்களை செய்யும் போது கந்திருஷ்டி இருக்குமா, கந்திருஷ்டினை நம்மளை பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி கையில் மாட்ட ஆரம்பிச்சிட்டான் ஆர்னமெண்ட்ஸை. இப்படி தான் இந்த ட்ரெடிஷனில் தான் வந்துச்சு. மற்றபடி தேவன் இதை உருவாக்கவில்லை. மனிதனுக்கு ஆண்டவர் வெறும் வஸ்திரத்தை, ஆட்டு தோல் இல்லை, ஒரு மிருகத்தினுடைய தோலில் ஒரு நல்ல அழகான டீசண்டான வஸ்திரத்தை மட்டும்தான் தேவன் உருவாக்கினாரே தவிர, மற்றபடி இவைகளை தேவன் உருவாக்கி மனுஷனுக்கு போடவில்லை. இவை எல்லாமே மனுஷன் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதை விட்டுவிட்டு கர்த்தரை விட்டு விலகிட்டு, ரோமரில் வாசிச்சிங்கன்னா, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத ஒரு இதயம் உள்ள இருள் வந்ததுனால எதை பார்த்தாலும் ஐயோ பிசாசு, ஐயோ பேய். பிசாசு இருக்கிறது உண்மைதான், ஆனால் நம்ம பயப்படுறதுக்காக படைக்கப்படலை, அவனை ஜெயிப்பதற்காக, அவனை ஓட விடுவதற்காக நம்ம படைக்கப்பட்டோம். அல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியின் கண்ட்ரோல் யாருக்கு கொடுத்தார்? ஆண்டவர் நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு கிட்ட நம்ம தாத்தா விட்டுட்டோம், ஆதாம். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு நமக்கு சகல உரிமைகளை மீட்டு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனமில்ல கருமையான தேவ ஜனங்களே, இப்படியாக உருவாச்சு. ஏதோ அந்த காதில் மூக்கில் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்குது, ஒரு ஓட்டையை போட்டு ஒரு ரிங்கை மாட்டிக்கிறாங்க. ஆனால் கழுத்தில் போய் குத்த முடியுமா? செப்டிக்கு தான் ஆகும். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ரவுண்டு ஷேப்பில், தயவுசெய்து யாரும் மனசையும் புண்படுத்த சொல்ல, சத்தியத்தை டாக்டரின்னு சொல்கிறேன். அதனால் நீங்கள் தப்புன்னு நான் சொல்ல வரல, நம்ம பாரம்பரியமாக போட்டுன்னு இருக்கிறோம். அதனால் யாரையும் தப்பு சொல்ல, சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். நம்ம அந்த சூரியனுடைய வட்ட வடிவில்
சுற்றி ஒரு ரிங்கை செஞ்சு ஒரு செயின்ஸை செஞ்சு கழுத்தில் மனுஷன் போட்டான். ஏன்னா இந்த கழுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நாடி. நம்ம கை வச்சிங்கன்னா இங்கே நாடி தெரியும். கழுத்தில் கை வச்சு பாருங்கள், நாடி செக் பண்ணும்போது செக் பண்ணுவாங்க. அதே போல் கையில் இங்கே செக் பண்ணுவாங்க. அதே போல் குதிக்கால நரம்பு வரும், அங்கேயே நாடி செக் பண்ணுவாங்க. இந்த 3 இடத்துலையும் நாடி துடிப்பு அதிகமாக தெரியுதுனால இதுதான் ஜீவன். இந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஒரு பாதுகாப்பை போட்டுட்டோன்னா அந்தகாரம் வந்து நம்முடைய ஜீவனை தொடாது, நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லி இப்படிப்பட்ட பிசாசுடைய பயத்தில் தான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மனுஷனுடைய சமுதாயத்தில் உருவாச்சு. அதனால் எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, சத்தியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய கூட்டம் இல்லை, எதுவுமே நம்ம பட தேவையில்லை. நம்ம தேவனுடைய ராஜரீகமான பிள்ளைகள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதனால தான் காது ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, மேலேருந்து இது வரைக்கும் சில பேர் ஏன் மாட்டுறாங்கன்னா, இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து வந்த ட்ரெடிஷன். காதுக்குள்ளே போயிடும் பிசாஸ், மூக்குக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே ஏறிடும், வாய்க்குள்ளே ஏறிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா தொப்புள்ள கூட குத்துவான். சில நாட்டில் பார்த்தீங்கன்னா தொப்புள்ள கூட பண்ணுவான், குத்தி வைப்பான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துலேன்னு தெரியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த உதடு மேலே குத்துவான். ஏன்னா வாயை காட்டுவாசி மாதிரி வாயை அறுக்க முடியாதுன்னு சொல்லி இப்படி உதடு மேலே குத்தி வைப்பான். இந்த புருவத்து மேலே குத்தி வைப்பான். ஏன் குத்துறான்னு தெரியுமா? கண்ணில் குத்த முடியாது, கண்ணுக்குள்ளேயும் பூந்துட போகுதுன்னு சொல்லி அந்த காலத்தில் குத்துறான். அதே ட்ரெடிஷன் தான் என்ன பண்ணுறான், புருவத்து மேலே இப்படி குத்தி வைக்கிறாங்க பாருங்கள், இந்த ஸ்டட்ஸ்ன்னு ஏதோ ஒன்று போட்டு. அந்த கண்டாடிலாம் தெரியாது. அதனால் ஆம்பளைங்களாம் என்ன பண்ணாதீங்க, ஏதோ பொம்பளைங்க அந்த காலத்துலேருந்து மாட்டினுக்கிறாங்க, சத்தியம் தெரியுது. இப்போ அவங்க ஒப்பு கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. தயவுசெய்து என்ன பண்ணுங்க, நல்லா இருக்கிற ஆம்பளைங்க காதில் போட்டு எதாவது குத்தி வைக்காதீங்க. அப்படி குத்துறவங்க எல்லாருமே பயப்படுறவங்கன்னு அர்த்தம். அப்படி குத்துறவங்க எல்லாருமே பயப்படுறவங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கூடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். எபேசியர் 6:11. எதை நம்ம தரிச்சு கொள்ளணும், எதை நம்ம மெயினாக தரிச்சு கொள்ளணும்? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இதான் நம்ம தரிக்கணும். கையில் காலில் இல்லை, ஆத்துமாவில் ரட்சிப்பு இருக்கணும். சொல்லுங்க, ரட்சிப்பு என்ற தலை சீரா, நீதி என்ற மார்க்கவசம், ஆவியின் வசனமாகிய பட்டயம், விசுவாசம் என்ற கேடகம், அப்புறம் சத்தியம் என்ற கச்சை. ஸ்டெடியாக நிற்கணும். 2 வஸ்திரத்தை அணைச்சி உருவாம பார்த்துக்கோ, அதான் சத்தியம். சமாதானத்தின் சுவிசேஷம் என்ற பாதரட்சை. ஹல்லேலூயா. இதெல்லாமே நம்ம தரிச்சு வாழணும். இதை தரிக்கிறதெல்லாம் பெருசே இல்லையா? இதை போட்டுக்கின்னு ஃபங்க்ஷனுக்கு போனால் சில பேர் அங்கே சண்டை வந்துடுது. பார்த்தியா, எவ்வளோ நாள் அதை கேட்டுன்னு இருந்தேன், அவங்க மாட்டின்னு வராங்க பார், எனக்கு வாங்கி கொடுத்தியான்னு புருஷங்கிட்ட சண்டை. சில பேர் பெண்கள், சில பேர் ஐயோ என்னடா இது, நம்ம நிறையா போட்டுன்னு வந்தோன்னு பார்த்தா நம்மளோட அதிகமாக போட்டுன்னு வந்துட்டாங்களே, ரொம்ப மன கஷ்டம். சில பேர் மூஞ்ச போய் பாருங்கள், கல்யாணத்தில் நல்லா தான் மாட்டின்னு இருப்பாங்க, ஆனால் கருன்னு இருக்கும். அவங்க மனசுக்குள்ளே உண்மையாக ஆராய்ச்சி பார்த்தா நம்மளோட ஜாஸ்தியாக ஒரு பார்ட்டி வந்துருக்குது. இப்படி தான் இருக்கும். அதனால் தேவஜனமே, இந்த இப்படிப்பட்ட வெளி அலங்காரங்களால் இதெல்லாமே பயத்தினால பிசாசு உருவாக்கணும் மனுஷங்குள்ள. ஆனால் இது இன்னைக்கு எப்படி மாறிக்குதுன்னா, பெருமைக்காகவும் மேட்டிமைக்காகவும் பொறாமைக்காகவும் மாம்ச சிந்தைக்காகவும் மாறி போயிருக்குது. அதனால் இது எல்லாமே நமக்கு ஒரு மேட்ரே இல்லை. இதை வாங்கி நம்ம சேர்க்க வேண்டாம். தயவுசெய்து இனிமேல் இதெல்லாம் வாங்கி சேர்க்க வேண்டாம். பரலோகத்தில் பொக்கிஷத்தை நாம் சேர்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தோம், எவ்வளோ பேருக்காக ஜெபித்தோம், ஆண்டவர்களுடைய பணிகளுக்காக உங்கள் கால்கள் எவ்வளோ நடந்துச்சு, எவ்வளோ நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, கர்த்தருக்காக என்ன செஞ்சீங்க, அதுதான் பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர போகுது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக 1 யோவான் 5:21 மட்டும் வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ். விக்கிரகங்களுக்கு விலகி காத்து கொள்வீர்களாக. எனவே எந்தெந்த விக்கிரகம் இருக்குது, எதுவுமே நம்ம வாழ்க்கையில் விக்கிரகம் கூடாது. கர்த்தர் ஒருவரே நம்முடைய ராஜாவாக இருக்கணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
அதனால் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. நம்ம தைரியமான பிள்ளைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மற்ற எந்த விக்கிரக சம்பந்தமான காரியங்களும் உங்கள் சரத்தில் தயவு செய்து வைக்காதீங்க. அதெல்லாம் அகற்றி போடுங்க. உங்கள் சந்ததிகள் இடத்துல சில பேர் நீங்கள் ஃபுல்லாக ஒப்பு கொடுத்துருப்பீங்க. உங்கள் சந்ததிகளையும் உங்கள் குடும்பத்திலையும் அதே விசுவாசத்தில் கொண்டு வாங்க. தயவுசெய்து நீங்கள் விட்டதை உங்களுடைய சந்ததிகள் தொடரணும்னு சொல்லி தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. கர்த்தருடைய சத்தியத்தில் வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம்.